தனுஷோட ஆக்டிங்கில் ராயன் மூவியோட ஆடியோ லான்ச் கம்ப்ளீட் ஆகி இப்போ ட்ரெய்லர் வரைக்கும் வந்துட்டாங்க. இந்த ட்ரெய்லர் 2 நிமிஷம் 36 செகண்ட் தான் ப்ரீமியம் ஆக போகுது. சன் நெட்வொர்க்கில் இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களே. வர ஜூலை 26க்கு தனுஷோடைய 50வது மூவியான ராயன் மூவியை நம்ம தேட்டரில் பார்க்கலாம். இப்போ தொடர்ந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்கிற மூவிஸ் எல்லாமே அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்தலை. இந்த ராயன் மூவியாவது ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்துமான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சர்டிஃபிகேட்டோட இந்த மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. பயங்கரமான ஆக்ஷனும் த்ரில்லரும் இந்த மூவியில் இருக்கிறதுனால இப்போ இந்த மூவிக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. வர ஜூலை 16க்கு தான் இந்த மூவியோடைய ட்ரெய்லரும் ரிலீஸ் ஆக போகுது. ஈவினிங் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்களே. ஈவினிங் 5 PM to 6 PMக்குள்ளே ராயன் மூவியோடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும். 2 நிமிஷம் 36 செகண்ட் ரிலீஸ் ஆக போகிற இந்த ட்ரெய்லர் எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு வர ஜூலை 16 பார்க்கலாம். சித்தார்த்துடைய 40வது மூவியோடைய பூஜை எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சரத்குமார் அவர்கள் இந்த மூவியில் ஆக்டிங் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகியிருக்க. சாந்தி டெல்க்ஸோடைய ப்ரொடக்ஷனில் தான் இந்த மூவி தயாராக போகுது. இப்போ இந்த மூவியோடைய பூஜை போஸ்டர் மட்டும் இல்லாமல் சரத்குமார், தேவியானி, மீரா ரகுநந்தன், சைத்ரானு நிறைய பேர் ஆக்டிங் பண்ண போகிறாங்க. 8 தோட்டங்கள் மூவியை டைரக்ஷன் பண்ண ஸ்ரீ கணேஷோடைய டைரக்ஷனில் தான் இந்த மூவி தயாராக போகுது. இப்போ இந்த மூவியோடைய பூஜை கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஷூட்டிங்கும் ஜூலை 15க்கு மேலே ஸ்டார்ட் ஆகுன்றது கன்ஃபார்ம் அப்டேட்டாக போய்கிட்டு இருக்கு. சரத்குமார் அவர்கள் இதோட 149 மூவியில் ஆக்டிங் பண்ணிட்டாரு. 150வது மூவி வெயிட்டிங்கில் இருக்க. தி ஸ்மைல் மேன் அப்படின்னு டைட்டில் வச்சு சையம் பிரவீன் அவர்களுடைய டைரக்ஷனில் தான் இந்த மூவி வெயிட்டிங்கில் இருக்க. இந்த இயரோடைய எண்டுக்குள்ளே இந்த மூவி தேட்டருக்கு வந்துடும். இப்போ டீசரோட அப்டேட் தான் போய்கிட்டு இருக்க. வர செப்டம்பருடைய எண்டுக்குள்ளே கூட சரத்குமாரோடைய 150வது மூவியான இந்த ஸ்மைல் மேன் மூவியை நம்ம தேட்டரில் பார்க்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அஸ்வினோடைய ஆக்டிங்கில் நொடிக்கு நொடி அப்படின்னு டைட்டில் வச்சு நியூவாக ஒரு ஃபில்மோடைய பூஜை கம்ப்ளீட் ஆகியிருக்க. விஜய் அதிராஜோடைய டைரக்ஷனில் தான் இந்த மூவி தயாராக போகுது. நரேன், சாம், நம்ரிதா, பிக் பாஸ் ஜூலின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த மூவியில் ஆக்டிங் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகியிருக்க. இப்போ இந்த மூவியோடைய பூஜை எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அஸ்வினோட ஆக்டிங்கில் கிட்டத்தட்ட ஒரு 2 மூவிஸ் வெயிட்டிங்கில் இருக்குன்னு சொல்லணுமே. ஆனால் தொடர்ந்து ரிலீஸ் ஆன மூவிஸ்லாம் அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்தலை. இதுக்கப்புறமாவது நல்ல ஸ்டோரி மட்டும் இல்லாமல் நல்ல ஸ்க்ரீன் பிளேவை எடுத்து அஸ்வின் அவர்கள் ஆக்டிங் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது பெரிய ஃபேன்ஸ் பேலன்ஸே கிரியேட் ஆகி இருந்தது. ஆனால் இவருடைய முதல் மூவியில் அது கொஞ்சம் மைனஸாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் செம்பி மூவி ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்தி கொடுத்தது. இப்போ நெக்ஸ்ட்டு தயாராக போகிற மூவிஸ் எல்லாமே ஒரு நல்ல கண்டென்ட்டும் ஸ்டோரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய பிக்கப்பை இவருக்கு கொடுக்கும். கீதாஞ்சலியோடைய டைரக்ஷனில் ஸ்ரீரங்கம் ப்ரொடக்ஷனில் அறம்பொருள் இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு நியூவாக ஒரு மூவி தயாராக போகுது. இப்போ இந்த மூவியோடைய டைட்டில் மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன போஸ்டர் ரிலீஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. இப்போ இந்த மூவிலேருந்து போஸ்டர் மட்டும் இல்லாமல் டைட்டில் ரிலீஸ் பண்ணி மேக் ஆகிறது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. போஸ்டர் பார்க்கும்போது ரொம்ப சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். இதனுடைய ஃபர்ஸ்ட் லுக் மட்டும் இல்லாமல் யார் எல்லாமே ஆக்டிங் பண்ண போகிறாங்கன்ற அப்டேட்டை நெக்ஸ்ட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த அறம்பொருள் இன்பம் மூவிலேருந்து நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக போகிற அப்டேட்ஸ்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.